வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு, அதாவது 10/8/2025. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 9/9/2025. ஒரு 1 மந்த் கரெக்டாக டைம் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர். இந்த ஜாபுக்கு ஸ்பெஷலைசேஷன் மெயினாக இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ரோக்ராம் படித்தவங்களுக்கு தான் இருக்கும். பின்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, என்ன இருக்கணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு அதை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட். ஆன்லைன் மோடில் மட்டும் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அதற்கான அட்ரஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இங்கே ப்ளூ கலரில் இருக்குது. போஸ்ட் பேர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர். அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் த்ரூ ஆன்லைன் ஒன்லி அக்செப்டட். வேறு எந்த வழியாகவும் நீங்கள் அனுப்பக்கூடாது, போஸ்ட்டில் அது போலாம் அனுப்பக்கூடாது, ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் போய் என்னென்னு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத படிச்சுக்காங்க. அதை ரீட் பண்ணிட்டு வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் மட்டும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. மொபைல் ஃபோன்லேருந்து அப்ளை பண்ணுறதை தவிர்க்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ் ஈஸியாக அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கிடைக்கும். அதனால் டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ராங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. Mere registering will not be considered as an application for the post. The Judicial Recruitment Cell, High Court, Madras will not be responsible for any consequences arising due to the furnishing of incorrect, அதாவது இன்கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் வந்தால் இதுக்கு வந்து அவங்க பொறுப்பாக மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போல் ரீசன் தான் இருக்குது. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருந்தால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், அது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் காஷன் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பை த ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல் ஹை கோர்ட் மெட்ராஸ் ஆர் மேட் பியூர்லி ஆன் மெரிட் பேசிஸ். இது வந்து மெரிட் பேசிஸில் தான் எடுப்பாங்க இந்த ஜாபுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்காங்க. இது ஜென்ரல் காஷன் தான். இங்கே ஸ்கேல் ஆஃப் பே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 35,900லேருந்து rupees 1,31,500 வரைக்குமே போகுது. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் டோட்டலாக 41 வேக்கன்சிஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பேக்லாக் வேக்கன்சிஸ், அடுத்து கரண்ட் வேக்கன்சிஸ், டோட்டல் வேக்கன்சிஸ் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்னில் 6 இருக்குது. அப்போ எல்லா காஸ்ட்டில் இருக்கவங்களுமே அப்ளை பண்ணலாம், ஒரு சான்சஸ் இருக்குது. அடுத்து ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, டிகிரி வரைக்குமே நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் யூஸ்வலாக வந்து 10th லெவல் போஸ்டிங்கெலாம் 10th லெவலோட கொடுத்துருவீங்க. இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு டிகிரி வரைக்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் இங்கே கிளைம் பண்ண முடியும். அது ஒரு இடத்துல கரெக்டாக கொடுத்துருந்தாங்க, அது வேணால் இன்ஸ்ட்ரக்ஷனில் போய் பார்த்துருங்க. அடுத்து ஜென்ரல் டர்ன் விமன் 2 இருக்குது. அடுத்து டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அவங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. இது போலலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்காங்க வேணும்னா. இது அப்ளிகேஷன் போடும்போது செக் பண்ணுங்க. டோட்டலாக 41 வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ வந்து ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரிஸ், தட் இஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசி முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் 37 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ். கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் பின் பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் 1988 கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்காங்க. அடுத்து ஃபார் அதர் கேட்டகரி எல்லாருக்குமே 32 வருஷம். முன்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும், இந்த கேஸ்டில் வரவங்களுக்குலாம் 37 வருஷம். அதர் கேட்டகரிஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓசிக்கு 32 வருஷம் தான் மேக்ஸிமம் ஏஜ், அதையும் பார்த்துருங்க. இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, 47 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கொஞ்சம் இருக்குது ஏஜ் லிமிட்டு, ரிலாக்ஸேஷன் இருக்குது, இது பார்த்துக்காங்க. 55 இயர்ஸு. அது எந்தெந்த கேட்டகரியில் வராங்கன்னு பார்த்துக்காங்க. இது டீட்டெயில் வேணும்னா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆர் பிசிஏ வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஏன்னா போஸ்டிங் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் கொடுத்துருக்காங்க. அதனால் பிஎஸ்சியில்
என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கான்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் இருக்கலாம். இது காமனாக லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதே போல் அடுத்த குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ யூஜி டிகிரியாக இருக்குது, பிஎஸ்சி இல்லை பிசிஏவாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும். ஒருவேளை பிஇ, பிடெக் இருந்துட்டு எம்சிஏ, எம்எஸ்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும். எம்இ, எம்டெக் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எம்இ, எம்டெக் மட்டும் 1 இயர் இருந்தால் போதுமானது. இதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது என்ன ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு வர்றதுனால இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஈக்குவலன்ஸ் அது போலலாம் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அங்கே கால் பண்ணி கேட்டுக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி அது கரெக்டாக முடிச்சிருக்கணும். இந்த பேச்சுலர் டிகிரி வர்றதுக்கு முன்னாடி 10th 12th கரெக்டாக முடிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் தான் நோட்டில் இருக்கு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிசி அதர்ஸ் அன்ரிசர்வ்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து டோட்டல் எக்ஸம்ஷன். ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே டோட்டல் எக்ஸம்ஷன். அதுபோல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற எல்லா டிஸ்ட்ரிக்ட் விடோஸ்க்கும் எந்த காஸ்ட்டில் இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து டோட்டல் எக்ஸம்ஷன், ஃபீஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஆனால் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதான் ஆஃப்டர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனாக இன்றைக்கி அப்புறம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணால் போதும், அட்டாச் பண்ணணும். அப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தலாம். செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங். ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு 120 மார்க்ஸுக்கு ரிட்டன் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து 50 மார்க்ஸு, வைவா வாய்ஸ் 25 மார்க்ஸு. இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 120, டியூரேஷன் 150 மினிட்ஸு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 மணி நேரம் வரும். The written examination will consist of 120 multiple choice questions. MCQ type தான், objective type in OMR answer sheets. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ இருக்கு இல்லையா, அந்த பார்ட் ஏ வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் படி தான். அதனால் நீங்கள் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை தெளிவாக படித்தா போதும். டோட்டலாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு மார்க்ஸ் வந்து 50, அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்ஸ் வீதம் 50 மார்க்ஸு. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான், அதனால் 20 மார்க்ஸ் கரெக்டாக எடுத்தால் போதும். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. எதுக்குன்னா தமிழுக்கு மட்டும் கிடையாது, அடுத்ததுக்கு உண்டு, அதை தெளிவாக பார்த்துக்காங்க. ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஒன்லி ஃபார் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஹூ ஆப்ட் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் இன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் த சிலபஸ் வில் பி இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்லாம் எழுதிக்கலாம். அவங்களுக்கும் 20 மார்க்ஸ் தான் வந்து எலிஜிபிலிட்டி மார்க்ஸு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வேணால் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. 9943880805. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலே போதும். உங்களுக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இது தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்ட் பி பார்க்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட்டு, சாஃப்ட்வேர் டூல்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்டு. இதுக்கு வந்து நீங்கள் ஓன் ப்ரிப்ரேஷன் தான் கொடுக்கணும். நீங்கள் டிகிரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா, உங்கள் நோட்ஸை வச்சே படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 70 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 70 மார்க்ஸு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு. ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 மார்க்ஸ் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 70க்கு நீங்கள் 28 மார்க்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். தமிழில் எப்படி 50க்கு 20 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுமோ அதே போல் இந்த 70 மார்க்குக்கு 28 மார்க் கம்பல்சரி எடுக்கணும். அதில் இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இன்கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. இதில் பார்ட் பியில் நெகட்டிவ் மார்க்ஸ் சிஸ்டம் அவைலபிள், அதை பார்த்துக்கங்க. பார்ட் ஏ தமிழில் இல்லை இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, அதில் வந்து 20 எடுத்தால் போதுமானது. ஆனால் இதில் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. அப்போனா நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போதும் தெளிவாக தான் அட்டன் பண்ணணும். இந்த 70க்கு 28 இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் போக நீங்கள் எடுக்கணும். அப்போ கரெக்டாக படித்து கரெக்டாக ஆன்சர் கொடுத்தா தான் எடுக்க முடியும். அதையும் பார்த்துக்காங்க தெளிவாக.
அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். நான் முன்னாடியே படிச்சுட்டேன், அதை வச்சு தான் சொன்னேன். பார்ட் ஏ பார்ட் பியில் தனித்தனியாக 40% அங்கே மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஏல 20, பியில் 28 மார்க்ஸ் எடுக்கணும். கம்பல்சரி எடுத்தால் தான் அடுத்த லெவல் போவீங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸு. இதுக்குரிய சிலபஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். அந்த 50 மார்க்ஸுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸு 20. இது தனியாக வந்து 20 மார்க்ஸ் எடுக்கணும். அப்புறம் வைவாவும் இருக்குது. இதில் ஃபார் வைவா வைஸ் த குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்கில் டெஸ்ட் வில் பி ஷார்ட் லிஸ்டட். ஆல்ரெடி நீங்கள் அதில் எடுத்த மார்க்கு, அப்புறம் நீங்கள் அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கு, இதெல்லாம் வச்சு உங்களுக்கு 1:2 ஆர் 1:3 ரேஷியோவில் அவங்க அடுத்த கட்டம் வைவாக்கு கூப்பிடுவாங்க. இதில் சிலபஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்காங்க. வைவா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 25. அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸு 10 இருக்குது. அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஸ்கில்ஸு, ஆட்டிடியூடு, எத்திக்ஸு, கேரக்டர், எக்ஸ்பர்டைஸ், அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லேயும் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, கோடிங்கு, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பற்றிலாம் அவங்க கேட்பாங்க. அது உங்கள் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு ரீகால் பண்ணி ரிவிஷன் விட்டாலே போதுமானது. உங்கள் நோட்ஸை வச்சு நீங்கள் இதுக்கு படிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா சிலபஸ் வேணால் பார்த்துக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு, ப்ரோக்ராமிங் அது போல் தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து பார்ட் பி ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்குமே உரிய சிலபஸ் இதுதான். இது நீங்கள் தியரட்டிக்கலாக படித்து அங்கே ஓஎம்ஆர் எழுதுகிற மாதிரி அவங்க ப்ராக்டிக்கலாக கேட்கும் போதும் ஸ்கில் டெஸ்ட்டில் கேட்கும் போது இதெல்லாம் நீங்கள் செஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும், பார்த்துக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு இதெல்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்குது. இன்டர்நெட் வெப் டெக்னாலஜிஸு, சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு, க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சிலபஸ் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸு, ரிட்டன் எக்ஸாமினேஷனு, ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வாய்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பப்ளிகேஷன் கொடுப்பாங்க ரிசல்ட்டை. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேசிஸ் ஆஃப் கம்பைன்ட் மார்க்ஸ் செக்யூர்ட் பை த கேண்டிடேட்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஏன்னா பார்ட் ஏ வந்து எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான், அது வந்து கன்சிடரேஷன் இல்லை. அதில் எலிஜிபிள் 20 எடுத்தால் போதுமானது. பார்ட் பியில் நீங்கள் வந்து அந்த 40% எடுக்கணும், அதாவது 28 மார்க்ஸ் எடுக்கணும். அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை எடுக்கணும். வைவாவில் ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்கும், ரூல்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை போய் நீங்கள் தெளிவாக படிச்சுக்காங்க, அதில் இருக்குங்கிறாங்க நேச்சர் ஆஃப் டியூட்டிஸு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் மெட்ராஸ் அட் சென்னை, இங்கே இருக்குது பாருங்கள். ஆர் அட் த மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை ஆர் அட் எனி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, எங்கே வேணாலும் போடலாம். அண்ட் ஆர் லயபிள் டு பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் அட் எனி டைம் அண்ட் ஆல்சோ liable to be deputed from one place to other at any time. எங்கே வேணாலும் மாற்றி போடலாம் அப்படின்றாங்க போஸ்டிங்கு. ஆனால் மெயினாக வந்து சென்னையிலையும் மதுரையிலையும் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தான் வரும். இதெல்லாமே பார்த்துருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அதையுமே போய் தெளிவாக படிச்சுக்காங்க. படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நாளையிலேருந்தே கூட அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கேல் வந்து நல்ல ஸ்கேலு, மெரிட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சான்சஸ் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஜாப் வாங்கலாம். ஓகே, இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.